முதல்ல எல்லாருக்கும் நன்றி, இவ்வளவு தூரம் எல்லாரும் வந்ததுக்கு. ஸோ சென்னையில பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ல 3 வருஷம் முன்னாடி நாங்க முதல்ல இந்த ரோபோட் வாங்கினோம். மயில் பாக்னன் சார் தான் அதுவும் ஓபன் பண்ணி வச்சாரு. அப்ப வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ரோபோட் சென்னையில. அண்ட் அதுக்கப்புறம் இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ரோபோட் வந்தாச்சு. எல்லாரும் இப்ப டெக்னாலஜில ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது முதல்ல ஆரம்பிச்சப்போ பேஷண்ட்ஸ்க்கு நல்ல ரிலீஃப் அண்ட் அவங்களோட ரெக்கவரி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலயே இப்ப நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து இன்னும் லேட்டஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ரோபோட் தான் 4th ஜெனரேஷன் ரோபோட், இருக்கிறதுலயே மோஸ்ட் அட்வான்ஸ்டு ரோபோட். ஸோ இதை வச்சு ஆப்ரேட் பண்ணி ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் இப்போ நல்லா நடந்துட்டு அவங்க வாழ்க்கையை நல்லா இன்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க. அண்ட் இது வந்து டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். இது மாதிரி நிறைய பேர் இந்த மூட்டு வலியில கஷ்டப்பட்டுட்டு தவிச்சிட்டு அவங்களோட டே டு டே லைஃப் வாழ முடியாம, வீட்டை விட்டு வெளியில போக முடியாம வீட்லயே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இது மாதிரி டெக்னாலஜி வந்திருக்கு, ஆப்ரேஷன் பண்றது ரொம்ப சுலபமாயிடுச்சு, ரெக்கவரி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்ப நீங்க ஒரு பேஷண்ட் பாத்தீங்க, ஆப்ரேஷன் பண்ணி 20 நாள் தான் ஆச்சு, 2 முட்டியும் மாத்தியாச்சு அவருக்கு ரோபோட்டிக் சிகிச்சையில. அவர் எப்படி நடக்கிறாரு, எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காருன்னு பாத்தீங்க. அது மாதிரிதான் எல்லாருக்குமே இருக்கும். கம்ஃபர்டபுளா நடப்பாங்க, வலி ரொம்ப கம்மியா இருக்கும், பிளட் லாஸ் கம்மி, அவ்வளவு துல்லியமா இந்த ஆப்ரேஷனை பண்ணலாம். அண்ட் இந்த ஆப்ரேஷனை வந்து அவங்க கால் எவ்வளவு தூரம் வளைவு இருக்கோ எக்ஸாக்ட்லி, அதாவது அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கால் எப்படி இருந்ததோ ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதே மாதிரி அவங்க மூட்டு தேய்மானம் ஆகிறதுக்கு அப்புறமும் அதே மாதிரி அலைன்மெண்ட் கொடுக்கறது தான் பேஷண்ட் ஸ்பெசிபிக் அலைன்மெண்ட். அதை இந்த ரோபோட்டிக் ஆப்ரேஷன் வழியா தான் பண்ண முடியும். அது இல்லாம எங்களால அந்த பேஷண்ட் ஸ்பெசிபிக் அலைன்மெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ரோபோட் வச்சு பண்றதுனால அவங்க ரெக்கவரி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் இதனால பயனடைந்தவங்க ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் இதையே தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. எனி questions or ஏமா எல்லாரும் பண்ணிக்கலாமேம்மா. இது வந்து சில பேர் தான் இல்லை, யார் வேணா வந்து பண்ணிக்கலாம். இது இன்ஃபேக்ட் வயசு ரொம்ப கம்மியா இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் அலைன்மெண்ட் அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கிறதுனால இது குறைஞ்சது 25ல இருந்து 30 வருஷம் வரைக்கும் வரும். ஸோ முன்னாடி நாங்க கன்வென்ஷனலா பண்ணிட்டு இருக்கும் போது அது ஒரு 10-15 வருஷம் தான் வந்துட்டு இருந்தது. இப்போ அதோட லாங்கிவிட்டி ஜாஸ்தி இருக்கிறதுனால வயசு ரொம்ப கம்மியா இருக்கவங்களுக்கு மூட்டு தேய்மானம் இருந்துச்சுன்னா 40-45 வயசுல இருக்கவங்களுக்கு எல்லாம் கூட நான் அந்த ரோபோட்டிக் சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் வயதானவர்களுக்கும் பண்றது பெட்டர். ஏன்னா அவங்களுக்கு பிளட் லாஸ் கம்மியா இருக்கும், வலி கம்மியா இருக்கும், ரெக்கவரி ஃபாஸ்டரா இருக்கிறதுனால அவங்களும் இது தாராளமா பண்ணலாம். அதான் ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும். நாங்க இம்ப்ளான்ட் யூஸ் பண்றது இருக்கிறதுலயே லேட்டஸ்ட் இம்ப்ளான்ட் யூஸ் பண்றோம். அந்த இம்ப்ளான்ட்டும் பர்ஃபெக்டான பொசிஷன்ல வைக்கிறதுனால லைஃபோட அந்த இம்ப்ளான்ட்டோட லைஃப் ரொம்ப வருஷத்துக்கு வரும். ஸோ அதனால இதோட ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்குமா. நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி கன்வென்ஷனலா, அதாவது இந்த ரோபோட் இல்லாம ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு ரெக்கவரி ஒரு 3 மாசம் 4 மாசத்துல எவ்வளவு எதிர்பார்க்கிறேனோ அது இப்ப 1 மாசத்துக்குள்ள வருது. ஸோ அதனால பேஷண்ட் முன்னாடி அந்த பிசியோதெரப்பிலாம் பண்ணா வலிக்கும், அந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது அதெல்லாமே ஃபுல்லா போயிடுச்சு. ஸோ அவங்க ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அவங்க இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பறதுக்கு இதுதான் பெஸ்ட். ஸோ அதனால இட் இஸ் வெரி அட்வான்டேஜஸ். இப்போ மூட்டு தேய்மானம் பாத்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் இருக்கு. ஸ்டேஜ் 1ன்றது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். அப்ப வந்து நம்ம படிக்கட்டு ஏறும்போது கொஞ்சம் முட்டிக்கு முன்னாடி லைட்டா பெயின் இருக்கும். ஸ்டேஜ் 2 இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி, அதாவது நம்ம ஒரு படிக்கு இப்போ ஸ்டேஜ் 1ல வந்து அவங்க 4-5 ஃப்ளோர் ஏறுவாங்க. ஆனா கடைசியில ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் முட்டி வலி லைட்டா ஆன்டீரியர் தை பெயின்னு சொல்லுவோம், அது மட்டும் வரும். ஸ்டேஜ் 2ல அவங்க நடக்கிற டிஸ்டன்ஸ் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா அந்த 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் வலி ரொம்ப இருக்கும். ஸ்டேஜ் 3ல வலியோட சேர்ந்து வீக்கமும் இருக்கும், எலும்பு மேல எலும்பு ரொம்ப உராய ஆரம்பிச்சிரும். அவங்க கால் பாத்தீங்கன்னா வீங்கி இருக்கும். அண்ட் கொஞ்சம் தூரம் நடந்தாலே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அவங்களோட நடக்கிற டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர், மேக்சிமம் 1 கிலோமீட்டர் தான் ஒரு நாளைக்கு நடக்க முடியும், அதுக்கு மேல முடியாது. அண்ட் ஸ்டேஜ் 4ல less than 500 meters பாத்ரூம் போயிட்டு வரதே கஷ்டமா இருக்கும். கால் ஃபுல்லா வளைஞ்சிருக்கும், ஏதாவது உள்பக்கம் வளைஞ்சிருக்கும், வேரஸ் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம்.
இல்ல வெளிப்பக்கம் வளைஞ்சிருக்கும், வேல்கஸ் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் கால் ரொம்ப வளைஞ்சிருக்கும், அவங்க டே டு டே ஆக்டிவிட்டியே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம எல்லாம் இன்னைக்கு நடந்துட்டாங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்துட்டாங்கன்னா நைட்டு படுக்கும்போது வலி இருக்கும். ஸோ நைட் பெயின்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கொடூரமா இருக்கும். அதனால ஸ்டேஜ் 4ல இருக்கும்போது தான் நாங்க சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம். ஸ்டேஜ் 1க்கெல்லாம் நாங்க நீ ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண போறது கிடையாது, எந்த சர்ஜனும் அட்வைஸும் பண்ண போறது இல்லை. அதுல வந்து ஐஸ் பேக்ஸ், சுடு தண்ணி ஊத்தணும், ஹோம் ரெமடிஸ், அதாவது ஹோம் ரெமடிஸே பண்ணிக்கலாம், அதை விட வேற ஒன்றும் தேவை இருக்காது. ஸ்டேஜ் 3 ரொம்ப லேட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4ல தான் நாங்க நீ ரிப்ளேஸ்மெண்ட் அட்வைஸ் பண்ணுவோம்.